ज्योतवेदशेषणवामशो ममराति यतोनितः दिवेताः सनपरिषदति दुर्गाणि विश्वम् नावे वशिन्तुं दुरितादग्नेः ताम् अग्निवर्णान् तपसां ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले सुदृष्टां दुर्गां देवीकं शरणमकं प्रपद्ये सुदर्शे नमः. பூஜா, பூஜா, என்னாச்சு? தலை வலிக்குதா? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னமோ பண்ணுது, எனக்கு என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, ஜெட்லாகா இருக்கும், சரியாயிடும். இல்ல உமா, இந்த இடத்த இதுக்கு முன்னாடியே நான் பார்த்த மாதிரியும் இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரியும் எனக்கு ஞாபகமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. Excuse me, madam. I am Suresh, in the guest house in charge. Hello, sir. I'm Uma from Chennai. I know, madam. ஆமா, இவங்க மேடம், என்ன இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? உங்களையா? மேடம், நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். என் பேர் சுரேஷ். உங்க பேர் கூட ரொம்ப நல்ல பேரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இவரால பூஜாக்கு ஏதாவது ஆபத்து வருமோ? ஆனா உங்க பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பட் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியல? சார், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி மேடம், ப்ளீஸ் கம். வாங்க பூஜா. மேடம், இதான் நீங்க தங்க போற கெஸ்ட் ஹவுஸ். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் இந்த கம்பெனி உங்களுக்கு பண்ணிருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்ன இன்டர்காம்ல கூப்பிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, விஷ் யூ a pleasant stay. தேங்க்யூ. என்னென்ன வேலை இருக்குமா? So people have come from India. They are all waiting in the conference room. Shall we begin the conference? நிறுத்துமா. ஏமா யுவாங் சாங் கிட்ட பேசுற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுற? ஒரு தெலுங்காரனோ இன்னொரு தெலுங்காரனோ பார்த்துட்டா தெலுங்குல பேசிக்கிறா. ஒரு கன்னடக்காரனோ பார்த்துக்கிட்டா கன்னடத்துல பேசிக்கிறா. ஒரு மலையாளியும் இன்னொரு மலையாளியும் பார்த்துக்கிட்டா மலையாளத்துல பேசுறா. ஆனா ஒரு தமிழனோ சந்திச்சா மட்டும் தமிழை தவிர எல்லா மொழியிலையும் பேசிக்கிறா. ஏன் தான் இப்படி பண்றீங்களோன்னு தெரியல. 4 ஊர் சுத்தி 4 பாஷை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா தமிழனோ பேசும்போதாவது தயவு செஞ்சு தமிழ்லயே பேசுங்க. தாய்மொழியை பேசுறதும் கேட்கறதும் ஒரு தனி சுகம். தமிழுக்கு செம்மொழி மாநாடு நடத்துற இந்த நேரத்திலேயாவது ஒவ்வொரு தமிழனும் இத உறுதிமொழியா எடுத்துக்கணும். சரிங்க. பாரு, கொஞ்சம் தமிழ் கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, என்னென்ன வேலை இருக்குமா? So நாளைக்கு ஒரு டெலிகேட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம நிறுவனத்துல இருந்து திறமையான 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம்.
ஹைதராபாத், கொச்சின், பெங்களூர், மும்பை, டெல்லி, சென்னையில இருந்தும் வந்திருக்காங்க சார். சென்னையில இருந்து யார் வந்திருக்கா? உமா மகேஸ்வரி. ஆஹா, எவ்வளவு அருமையான தமிழ் பேர். ஆமாங்க சார். சார் அவங்களோட ஒரு பொண்ணும் வந்திருக்காங்க. அது பரவாயில்லம்மா. விருந்தோம்பல் விஷயத்துல நம்ம கம்பெனி தமிழர் பண்பாட காப்பாத்தணுங்கிறது தான் நம்ம முதலாளியோட ஆசை, உத்தரவு. அதை இன்னி வரையிலும் காப்பாத்திட்டு இருக்கோம், இனியும் காப்பாத்தணும். எல்லாருக்கும் எல்லா வசதியும் செஞ்சு கொடு. செலவை பத்தி கவலைப்படாத. சரிங்க சார். எத்தனை கோடிக்கு சொந்தக்காரி நீ. இப்ப எங்க இருக்கேனே தெரியல, எப்ப கண்டுபிடிக்க போறோன்னு தெரியல. பணம் கோடி கணக்குல சேர்ந்துட்டே போறது. பணத்துக்கு சொந்தக்காரி எப்ப வந்து சேர போறோன்னு. தெரியலையே. உமா ஏதாவது தேடுறீங்களா? ஆமா பூஜா, கான்ஃபரன்ஸுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் லெட்டர் வச்சேன். எங்க வச்சேன்னு தான் தெரியல. ஒரு ஒயிட் கலர் ஒன்வலப்பா. ஆமா, ஃபேன் காத்துக்கு பறந்துடும்னு நான் தான் இப்படி வச்சேன். இதோ இதான். தேங்க்யூ. ஆமா, சரி அப்ப நான் கிளம்புறேன். நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க, மாத்திரை டைமுக்கு எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. வேணா வெளியில எங்கேயாவது போறீங்களா? இல்ல, நான் வீட்லயே இருக்கேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வாங்களே. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்கல்ல. கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணவா? வேண்டாம் அம்மா, எங்கேயாவது எதையாவது பார்த்தா மைண்ட் இன்னும் டிஸ்டர்ப் தான் ஆகுது. நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, டேக் கேர். ம். என்ன ஆரோக்கியசாமி, நேத்து ஒன்னு ஆளா காணோம்? அது இல்ல சார், நேத்து ஜிஎம் டிரைவர் டியூட்டிக்கு வரல. வேற யார் ஓட்டினாலும் ஜிஎம்க்கு பிடிக்காது. அதனாலதான் என்ன ஓட்ட சொல்லிட்டாரு. ஓஹோ. இருக்கிறதுலே இந்த ஆரோக்கியசாமி தான் எக்ஸ்பீரியன்ஸ். 20 வருஷமா இந்த கம்பெனி வண்டியை ஓட்டி தான் என் வாழ்க்கையை ஓட்டுறேன். ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. சொல்லுங்க சார். புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா ஆபீஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுல கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது. அட, நம்ம ஊருக்கார பொண்ணது. ஆரோக்கியசாமி, அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு வந்திருக்கு. அத நான் ஏற்கனவே இதே சிங்கப்பூர்ல வச்சு எங்கேயோ பார்த்திருக்கேன். அதுவும் நம்ம கம்பெனிலே பார்த்த ஞாபகம். விசாரிச்சேன், அந்த பொண்ணு சரியாவே பதில் சொல்ல முடியாம ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரியே இருக்கு. இந்த பொண்ணு என்னன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறான். இது என்ன புது கதையா இருக்கு? நீங்க யாருன்னு காட்டுங்க சார், நான் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றேன் சார். எனக்கு தெரியாம இந்த இடத்துக்கு யாரும் வந்து போக முடியாது. அங்க பாரு, அந்த அம்மா வராங்க. அமைதியாரு, அமைதியாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நீ கிளம்புங்க. வாங்கம்மா. தமிழா? ஆமாம்மா, தமிழ் தான். கோயம்புத்தூர்ல இருந்து பழனி போற வழியில இருக்கே உடுமலைப்பேட்டை, அதுதான் நமக்கு சொந்த ஊரு. அப்பாவோட அப்பா காலத்திலே இங்க வந்து நாங்க செட்டில் ஆயிட்டோம். உலகம் பூரா தமிழனோட உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்திட்டு இருக்கிற தமிழல்ல நானும் ஒருத்தன். மிஸ்டர் சுரேஷ். எஸ் மேடம். பூஜா தனியா இருக்காங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இட்ஸ் மை டியூட்டி மேடம். கண்டிப்பா உங்களை நான் பாத்துக்கிறேன். அவங்க கூப்பிட்டா மட்டும் போங்க, நீங்களா போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.